ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டைலாம் சேர்ப்பாங்களாம்மா? சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போட்டோடனே கலர் மாதிரி பார்த்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பயும் நம்ம அதை பார்க்குறது தான்டா அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து இது வந்து செய்ய தெரியாது, எனக்கு வந்து செய்ய தெரியும். அதனால் வந்து அம்மாவுக்கு நான் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்தா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால் வந்து நான் இப்போ வந்து பாஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்தாலே வந்து நிறைய வெரைட்டியான பாஸ்தாலாம் வந்து இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து எடுத்துருக்கேன் மாடல். உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்தா கிடையாது அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து செஞ்சு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆமாம், கடையில் பார்த்த உடனே இது வாங்கலாமான்னு சொன்னேன். இது என்னமான்னு கேட்டால் இது ஒரு மாதிரி பாஸ்தான்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே தெரியாதுமா, எனக்கு ஃபஸ்ட்டில் செய்ய தெரியாதுமா, குடும்பம் நான் செஞ்சு தரேன், உனக்கு நீ சாப்பிட்டு போருமான்னு சொன்னால் சரி எனக்கு செஞ்சு தரலாம் இனிமேல் சார் அப்படிலாம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தாவை உள்ள போட்டு எடுத்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து இப்போ நான் வந்து சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கொதி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கொதிக்க பார்த்து வந்து நம்ம பாஸ்தாவை போட்டு கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நானும் கற்றுக்குறேன். சரிம்மா, நீ இல்லாத டைம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உனக்கு எப்படி செஞ்சு தெரியும் இது உனக்கு? இது வந்து பெரியம்மா வந்து செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரியம்மா வந்து வீட்டு வேலைக்கெல்லாம் வந்து போவாங்க இல்லையா, அவங்க வந்து பாய் வீடு அந்த மாதிரி வந்து வேலை செய்வாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க வந்து செஞ்சு சாப்பிட்றத பார்த்து நம்மளும் போய் நம்ம பசங்க செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியம்மா செஞ்சு இது வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே எடுத்து வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பெரியம்மா வந்து செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. சூப்பராக வந்து இருந்தது. ஏன்னா வந்து பேரை வந்து நான் மட்டும்தான் இருக்கிறேன் இல்லையா, அக்கா வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா, அங்கே இருக்கிற அக்காவும் வந்து எல்லாமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதனால் எனக்கும் சந்தியாக்காவுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. வந்து சாப்பிட்டு பார்த்தோம். சந்தியாக்கா உள்ளூர்லேயே கட்டி இங்கே இருக்குதுன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீ ஒரு சின்ன பொண்ணு செல்ல பொண்ணுங்க இருக்கிறதுனா அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பேர் தான் வந்து சாப்பிட்டோம். உண்மையாலும் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எப்படி பெரியம்மா செய்யறதுன்னு சொல்லி கேட்டேன். பெரியம்மா வந்து இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா வந்து என்னை வந்து மல்லிகை கடைக்கு கூட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வந்து மல்லிகை கடையில் பார்த்தேன். அம்மா இது வந்து பெரியம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. நானும் செஞ்சு தர சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன். இது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதில் எல்லாம் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருத்திக்கிறேன். அடுத்த வாட்டி வந்து செய்ய பார்த்து ஒழுங்காக வந்து செய்கிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். போட்டோடனே கலர் மாதிரி பார்த்தியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த நம்ம வாங்கின வந்தாலே பாஸ்தா பாக்கெட்டு அதில் வந்து நிமிஷம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வச்சா போதுன்னு சொல்லிட்டு. அந்த பாக்கெட்டில் எத்தனை நிமிஷம் போட்டிருக்காங்களோ அந்த நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்தாலே வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்கெட்டில் வந்து 5 நிமிஷம் போட்டிருக்காங்க, அதனால் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வெந்துட்டோமா? சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரியல. முறுக்கு மாடல்லாம் செய்கிறது மட்டும் இல்லை, சாப்பிட்டு பாருங்கள், இதை விட சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. தெரியுதா? நல்லா இருக்குதும்மா பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் மெயின் டிஷ்ஷே இருக்குது. இப்போ வந்து பாஸ்தாவுக்கு என்னென்ன பொருளாக வந்து தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கேரட், பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் போட்டு வந்து சூப்பராக வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம். சூப்பராக செய்யலாம், சூப்பராக இருக்கணும். இந்த ஐட்டம் நான் டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருந்தால் நான் மறுபடியும் நான் வாங்கி ஒன்று நான் செஞ்சு தரேன். சண்டே எனக்கு இது ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சண்டே நீங்கள் வந்து எதுவுமே நாங்கள் வந்து சிக்கனோ எதுவுமே வந்து செய்யலை, அதனால் சண்டே ஸ்பெஷல் வந்து பாஸ்தா. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் போட மாட்டாங்கம்மா? கடுகுலாம் கிடையாது, ஒரு எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா வேகி பார்த்து வந்து அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வந்து வைக்கணும். அதை வந்து நான் வந்து மறந்துட்டேன். நீங்கள் செய்ய பார்த்து அது நம்ம வந்து உப்பு போட்டு வந்து செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் அடி வாங்குது, பார்ப்போம். அவங்க வாயில் சொன்னதுக்கு ஞாபகமாக சரி, அதுவே பெரிய விஷயமா. எதுனா அப்புறம் மிஸ்டேக் தான் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்த டிப்பு இப்பெல்லாம் செய்ய பார்த்து நம்ம ஞாபகமாக சத்தியோட செஞ்சுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்துறீங்களா? இப்போ தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ம் ஃபஸ்ட்டு வாட்டி மறந்த மாதிரி இந்த வாட்டி மறக்காம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துல நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் ஜெயஸ்ரீ. அடுத்தது ஒன்றோட பர்ஃபெக்டாக நல்லா முக்கியமாக அழகாக செஞ்சு தரேன். சரிங்க. நீங்கள் கைப்பட்டாலே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை தான் சேர்ப்பாங்களாம்மா? சேர்த்தா டேஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி கூட வந்து சேர்க்காமல தனியாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வதங்க பார்த்து ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பலபாலுங்களா? பலபாலும் பார்த்தா கட்டியாக ஒட்டிங்க. பாஸ்தா வந்து ஒரு கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் காற்று வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். போதுமானு போடவா? திட்டமாக போடுமா? நீ திட்டமாக போட்டு செஞ்சு கொடு பார்க்கலாம். சரி. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அது ஃபஸ்ட்டே சேர்த்துணும் போல ஜெயஸ்ரீல. எப்போ வேணால் சேர்க்கலாமா? நல்லா தான் இருக்கும். சரி வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை புதினா வந்து சேர்த்து டிஷ்ஷை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். வந்து பாஸ்தா வந்து சூப்பரான டேஸ்டான பாஸ்தா வந்து ரெடி. அம்மா நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிம்மா. சூப்பராக பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. கிண்ட பார்த்தலாம். ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமாக முடியாது. நல்லா பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வேறு இது செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் தான் வெரைட்டி நிறையா இருக்குது சொல்லிடுறீல, வேறு இதில் பார்த்து பார்க்கலாம். சரிம்மா. சரி வந்து சாப்பிட்டு பாருங்க. சரிம்மா. அம்மா எப்படி இருக்குது பார்க்கவே? பார்க்க நல்லா தான் இருக்குது. வாசனை சூப்பராக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சரி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குதும்மா. நல்லா உப்பு காரம் மசாலா தூள்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட்டு. இது எப்படி இருக்குதுன்னா நம்ம காளான் சாப்பிட்ற மாரி மெதுன்னு சூப்பராக இருக்குது. சூப்பராக தான் செஞ்சுக்கலாம். இது நான் உனக்கு ஒரு நாள் செஞ்சு தரேன் உனக்கு. சாப்பிட்டு பாருங்க. சரியா? இதெல்லாம் இது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் சாப்பிடும் போல தான் தோணுது. சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது சாப்பிடாத வந்து ட்ரை பண்ணாங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.